வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மஹோவில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. தனியார் பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பயணிகள் அசௌகரியம். தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவோருக்கு எதிராக புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மஹோ மற்றும் அம்பன்புல் ஆகிய பிரதேசங்களுக்கிடையே முச்சக்கர வண்டியொன்று ரயிலுடன் மோதியதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று காலை 9 மணியளவில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த ஜெயக்கொடி தெரிவித்தார். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ்தேவி ரயிலுடன் இந்த முச்சக்கர வண்டி மோதியுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 6 பேரும் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த மற்றொரு நபர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களில் 4 குழந்தைகளும் பெண்ணொருவரும் அடங்குகின்றனர். அம்பன்புல, அமுனுகம மற்றும் பியகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். மத அனுஷ்டானங்களுக்கு சென்று மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மகவ கிரிமெட்டிய வீதியில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது ரயிலுடன் மோதிய முச்சக்கர வண்டி 300 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் அம்பன்புல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் மேல் மாகாணத்தின் தெற்கு பிரதேசத்தில் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பால் இன்று முற்பகல் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 100 பஸ் மார்க்கங்களில் சேவையில் ஈடுபடுகின்ற தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அதன் தலைவர் கெமனு விஜயரத்ன கூறியுள்ளார். எவ்வாறாயினும் பணி பகிஷ்கரிப்பினால் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மேலதிகமாக 100 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக மேல் மாகாண போக்குவரத்து அமைச்சர் உபாலி கொடிக்கார தெரிவித்தார். ஹைலெவல் வீதியுடன் தொடர்புடைய 138 பஸ் மார்க்கங்களுடன் தொடர்புடைய அனைத்து மார்க்கங்களிலும் சேவையில் ஈடுபடுகின்ற தனியார் பஸ்களின் ஊழியர்கள் இன்று முற்பகல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிடுகின்றார். கொட்டாவை கல்கிசை 255 மற்றும் கொட்டாவை பொருளை 174 ஆகிய பஸ் மார்க்கங்களிலும் இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். மக்கள் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். பகிஷ்கரிப்பு தொடர்பில் எவரும் அறிந்திருக்கவில்லை. வீதிக்கு வந்த பின்னரே இன்று பஸ் இல்லை என அறிந்து கொண்டோம். தொழிலுக்கு செல்ல முடியவில்லை. அனைவரும் சிடிபி பஸ்களில் செல்கின்றனர். பஸ்கள் எப்போது விபத்துக்குள்ளாகும் என்று தெரியவில்லை. ஏனெனில் அதிக அளவு சன நெரிசல் உள்ளது. முச்சக்கர வண்டிகளில் கட்டணங்கள் அதிகரித்துள்ளதால் அதிலும் நம்மால் பயணிக்க முடியவில்லை. அவசரமாக செல்ல முடியாது. பஸ் இல்லையெனில் எவ்வாறு நாம் செல்வது? இந்த பணி பகிஷ்கரிப்பினால் பாடசாலை மாணவர்களும் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். எமக்கு இன்று பரீட்சையாகும். தற்போது 7:25 ஆகிறது. நாம் எவ்வாறு பாடசாலைக்கு செல்வது? பாடசாலைக்கு செல்ல நேரமாகின்றது. இந்த நாட்களில் பணி பகிஷ்கரிப்பு நடத்துவதால் நாம் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றோம். பஸ் ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றனர். நாம் இன்று பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்து பின்னர் அதனை தொடர்ந்து முன்னெடுக்க எண்ணியுள்ளோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் கருத்தில் கொண்டு எமக்கு நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும். இதேவேளை அவிசாவளையிலிருந்து போக்குவரத்தில் ஈடுபடும் தனியார் பஸ்களும் போக்குவரத்திலிருந்து விலகியுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன கூறுகின்றார். மேல் மாகாண போக்குவரத்து அமைச்சர் தொடர்ந்தும் சட்டவிரோத அனுமதி பத்திரங்கள் வழங்குகின்றமே இந்த பணி பகிஷ்கரிப்புக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த மார்க்கங்களுக்கு இதுவரை வழங்கிய அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தனியார் பஸ் உரிமையாளர்களின் வேண்டுகோளாகும். மேல் மாகாண போக்குவரத்து அமைச்சர் உபாலி கொடிக்காராவை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதே எமது வேண்டுகோளாகும். ஜனாதிபதியின் தலைமையில் களுத்துறை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றிலேயே இந்த அனுமதி பத்திரங்களை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டது. இந்த அனுமதி பத்திரங்களினால் கொட்டாவை பகுதிக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன? இது கிரண என்ற கிராமத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டது. என்னை நீக்குமாறு ஏன் அவர்கள் கூறுகின்றனர்? தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் கூறும் விதத்தில் என்னால் தலை சாய்க்க முடியாது. அதனாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு போக்குவரத்து சேவையை வழங்குவதே எனது பொறுப்பாகும். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டார்நாயக்க மீதான குற்ற பிரிவினையை கண்டித்து வடமாகாணத்தின் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் இன்று முழுநேர பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
வடமாகாணத்தின் வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய 4 மாவட்டங்களையும் சேர்ந்த சட்டத்தரணிகள் இந்த பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் வடபிராந்திய துணைத் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சாந்தா அபிமானசிங்கம் கூறினார். யாழ் மாவட்ட சட்டத்தரணிகளும் இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளனர். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை நீக்கிக் கொள்வதற்கு பாராளுமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சட்டத்தரணிகளின் கோரிக்கையாக அமைந்துள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி சாந்தா அபிமானசிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவோருக்கு கடும் தண்டனை விதிக்கும் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவோரின் படகுகளை நடைமுறை சட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்க முடியாது என அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தும் மீனவர்களுக்கு எவ்வித சலுகைகளையும் வழங்க வேண்டாம் என கடற்றொழில் அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைய அவர்களுக்கான எரிபொருள் மானியத்தையும் இரத்து செய்யுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக அதிகளவில் டைனமைட் பயன்படுத்தப்படுகின்றவை தெரியவந்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படுவோருக்கு தற்போது சுமார் 2000 ரூபாய் மாத்திரமே அபராதமாக விதிக்கப்படுவதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படாததால் மீனவர்கள் மீண்டும் மீண்டும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு முனைவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்த மீனவர்களுக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபடுவோரின் படகுகளை அரசுடைமையாக்குவதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. சில அமைச்சுக்களுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்று வருகின்றது. புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு ஆகிய அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதமே இன்று நடைபெறுகின்றது. இன்றைய விவாதத்தை ஆரம்பித்து உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க, வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையின் பணிப்பெண்கள் எதிர்நோக்கும் இன்னல்கள் குறித்து சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். இவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திர உரையாற்றுகையில், பெரும் எண்ணிக்கையிலான தமிழீழ விடுதலை புலி சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கேபி என்று அழைக்கப்படுகின்ற குமரன் பத்மநாதன் போன்றவர்கள் சுதந்திரமாக நடமாடும் நிலையில் சிறு தவறுகளுக்காக தமிழீழ விடுதலை புலி சந்தேக நபர்கள் 15 வருடங்களுக்கு மேல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். திவினகம திணைக்களத்தை நாட்டில் நிறுவிய பின்னர் வறுமையில் உள்ள மக்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவிக்கின்றார். மாத்தரை பெரலுகவத்த மின் திட்டத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு கிராமத்திலும் அரசாங்கம் புதிய முறை ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது. திவினகம திணைக்களத்தை நாட்டில் ஸ்தாபித்ததன் பின்னர் வறிய குடும்பங்களை கட்டியெழுப்பதற்கு திணைக்களத்திற்குள் 4 உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படுவார்கள். சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர், விவசாய ஆய்வு உத்தியோகத்தர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் பட்டதாரி ஆகிய 4 ஒரே கிராமத்திற்கு நியமிக்கப்படுவார்கள். இவர்கள் அனைத்து குடும்பங்கள் தொடர்பிலும் ஆராய வேண்டும். அதனால் பாரிய திட்டம் ஒன்றை அரசாங்கம் எதிர்காலத்தில் முன்னெடுக்க உள்ளது. திரு கார்த்திகை விளக்கீட்டின் சர்வாலய மற்றும் விஷ்ணு ஆலய தீபம் இன்றாகும். ஆத்ம தத்துவத்தை வலியுறுத்தும் நோக்கில் அனைத்து ஆலயங்களிலும் வீடுகளிலும் அகல் விளக்குகள் இன்று ஏற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விஷ்ணு ஆலய தீபம் சர்வாலய தீபம் என்கின்ற பொழுது ஏனைய அனைத்து ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வதும், ஆலயங்களிலே எல்லாம் சொக்கப்பனை எரிப்பது என்கின்ற நிகழ்வும், அதேபோல தீபங்களை எல்லாம் மாடங்களிலே ஏற்றி வழிபாடு செய்வதும், அதேபோல வீடுகளிலும் இந்த தீபங்களை ஏற்றி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நமது மனதிலே இருக்கின்ற இந்த ஆணவங்கன்மமாயை எல்லாம் நீங்கி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் எல்லாம் வருவதற்கும், வாழ்விலே நமக்கு ஒளிமயமான வாழ்வு ஏற்படுவதற்கும் இவ்வாறான தீப பூஜைகள், தீப வழிபாடுகள் வெற்றையெல்லாம் செய்து இறை அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம்.
இதேவேளை இந்துக்களின் திருக்கார்த்திகை விளக்கேட்டில் சிறப்பிடம் பெறுகின்ற குமராலய தீபம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நேற்று விசேட பூஜைகளும் அபிஷேகங்களும் இடம்பெற்றன. அதன் பின்னர் முருகப்பெருமான் கைலாச வாகனத்தில் எழுந்தருளி வெளிவீதி வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். ஆலயத்தின் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள சொக்கப்பனையில் தீபம் ஏற்றப்பட்டதுடன் பெருந்திரளான அடியவர்கள் இதில் கலந்து கொண்டனர். மண்சரிவினால் பதுளை மாவட்டத்தில் மூடப்பட்டிருந்த வீதிகள் போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் சீரமைக்கப்பட்டு வருவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. வீதியை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் EML உதயகுமார் கூறுகின்றார். மணல்மேடுகள் சரிந்து விழுந்தமையினால் அல்ல வெள்ளவாய வீதி நேற்றிரவு மூடப்பட்டிருந்தது. இதனால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுடன் போலீசார் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியன வீதியை சீர் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. மண் சரிவினால் மூடப்பட்டிருந்த பெரகல ஹப்புத்தளை வீதியும் போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய வகையில் சீரமைக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் கூறியது. மணல் மேடுகள் சரிந்து விழும் அவதானம் நிலவுகின்றமையினால் அவதானத்துடன் வீதிகளை பயன்படுத்துமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் சாரதிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதேவேளை பதுளோயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் பதுளை ஹங்குவெல்ல பகுதிக்கு பிரவேசிக்கும் பாலம் ஒன்று நேற்றிரவு நீரில் அள்ளுண்டு சென்றுள்ளது. அந்த பகுதியில் சுமார் 60 குடும்பங்கள் வசிப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். நகரத்திற்கு செல்வதற்கு மாற்று வழிகள் இல்லாத காரணத்தினால் அப்பகுதி மக்கள் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பலத்த மழையினால் 36 குடும்பங்களைச் சேர்ந்த 100 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹங்வல்ல துன்மோதர ரன்முத்து எல்லவில் நீராடுவதற்கு சென்ற இருவர் காணாமல் போயுள்ளனர். நேற்று மாலை 5 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். 10 பேர் கொண்ட குழு ஒன்று ரன்முத்து எல்லவுக்கு நீராடச் சென்றுள்ளதுடன் காணாமல் போன இருவரும் நீரில் அள்ளுண்டு சென்றுள்ளனர். தெஹியத்த கண்டிய பகுதியில் இருவர் நடத்திய தாக்குதலில் 12 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவர்கள் தீக்குள் தள்ளியமையினால் கடும் காயங்களுக்கிழக்கான 7 வயது சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த ஜெயக்கொடி கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பாக குறித்த தம்பதியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் போலீஸ் நிலையத்தில் கூச்சலிட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து உபாதை காரணமாக இந்திய அணியின் உமேஷ் யாதவ் நீக்கப்பட்டுள்ளார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய குழாமில் 15 பேர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். 4 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் 2 அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்று சமநிலையில் உள்ளன. 3வது போட்டிக்காக பெயரிடப்பட்டுள்ள இந்திய குழாமின் தலைவராக மகேந்திர சிங் தோனி செயற்பட உள்ளார். முதல் மற்றும் 2ஆம் டெஸ்ட் போட்டிகளுக்காக பெயரிடப்பட்டிருந்த வீரர்களை தவிர மேலதிகமாக எந்த ஒரு வீரரும் குழாமில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. தற்போதைய டெஸ்ட் கிரிக்கெட் தரப்படத்திற்கு அமைய இங்கிலாந்து 2ஆம் இடத்திலும் இந்தியா 5ஆம் இடத்திலும் உள்ளன. Got to be extras, yeah.